பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை உங்களால மாற்ற முடியல, அநேக பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, நான் நிறைய நாள் போராடி கொண்டிருக்கிறேனே, ஏன் எந்த காரியங்களும் மாற்றம் அதுல இல்ல, ஏன் நமக்கு சாதகமாக இந்த காரியம் அது இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு யோசிச்சு கவலையோட நீங்க இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசி உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 32 verse 17. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. There is nothing too hard for you. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன், அவரால செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது என்று இன்றைக்கு வேத வசனம் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல உங்களால அதுல வெற்றி பெற முடியல, உங்களால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோட இருக்கிறீங்க. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க கர்த்தர்கிட்ட நீங்க தெரியப்படுத்துங்க, தேவன் இடத்துல நீங்க தெரியப்படுத்தணும். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்துல கடன் பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால என்ன செய்யன்னே தெரியாம அவங்க கவலையோட இருந்தாங்க. அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வேலை பார்த்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்துல அந்த கடன் பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்ப நிறைய காரியங்கள் அவங்க பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்க கடினப்பட்டு அவங்க உழைச்சி கொண்டே இருந்தாங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் அவங்க உழைச்சி கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த கடன் பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவே இல்லை. அப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நம்ம இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கடினமாக உழைச்சாலும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க எல்லாருமே குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து அவங்க தற்கொலை பண்ணி மரித்து போயிடலான்னு சொல்லி அவங்க முடிவு செய்து தற்கொலைக்கு நேராக அவங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள கர்த்தர் பேசுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களுடைய இருதயத்துல பேசுகிறார். அந்த செகண்ட்ல கர்த்தர் அவங்களோட பேசுனதுனால அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நம்ம மரித்து போயிடணும்னு சொல்லி நினைக்கிற அந்த எண்ணத்துல இருந்து கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, என்னால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன்னு சொல்லி கர்த்தர் அவங்களோட பேசுனதுனால இன்றைக்கு வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட அவங்க சந்தோஷமாக இன்னைக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு கடன் பிரச்சனை வாழ்க்கையில இருக்குன்னு இன்னைக்கு நிறைய பேர் அவங்க தற்கொலைக்கு நேராக அவங்க கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையை நம்மளால இதை சால்வ் பண்ண முடியாது, இதனால நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி சந்தோஷமே இருக்காது, நம்மளால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரவே முடியாதுன்னு சொல்லி அவங்களே தீர்மானிச்சு அவங்களே என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிறதுக்கு அவங்க நிறைய காரியங்கள் செய்யறாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக கவலைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் எல்லாமே எதிர்மாறாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இயேசு தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அவரால் இந்த சூழ்நிலைகள் இந்த பிரச்சனைகளை மாற்ற முடியாதுன்னு எந்த ஒரு காரியமும் கிடையாது. அவர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன், எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களோட கூட இருக்கின்ற பொழுது நீங்க எந்த ஒரு தவறான முடிவுக்கும் நீங்க போகிறதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஏசப்பாக்கு நீங்க தெரியப்படுத்துங்க, விசுவாசிங்க, அவரால் இந்த காரியத்தை செய்ய முடியும், என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சு பாருங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு சமாதானம் கிடைக்கும். ஏசப்பா நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயமான ஒரு காரியம் நடக்கும், எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை ஏசப்பா உங்களுக்கு தருவார். அதனால அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. அவர்கிட்ட நீங்க சொல்லும் போது நிச்சயம் அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். நிச்சயம் சூழ்நிலைகளை ஏசப்பா மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா?
நம்ம எல்லாரும் இன்னைக்கு கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். நம்ம செபிக்கின்ற பொழுதே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா இந்த நாள்ல ஆண்டவரே பாரத்தோட கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த காரியத்தை யாராலையுமே இதை மாற்ற முடியல, எவ்வளோ நாள் நாங்க கடினப்பட்டு இந்த காரியங்கள் மாறணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி முயற்சிக்கிறோம், ஆனாலும் இது இந்த காரியத்திலேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி இன்னைக்கு கவலையோட கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க ஒரு விடுதலையை கொடுங்க. இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே இயேசுப்பா அந்த பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா எல்லா பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை நீங்க கொடுங்க தகப்பனே இயேசுப்பா. உங்களால தகப்பனே இயேசுப்பா செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது தகப்பனே. எவ்வளோ பெரிய வியாதியில இருந்தாலும் தகப்பனே விடுதலையை கொடுக்கிற தேவன் நீங்க. இப்பொழுது ஆண்டவரே இயேசுப்பா எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நீங்க தகப்பனே சுகப்படுத்துங்க. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே இயேசுப்பா. எதிர்காலத்தை குறித்த அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. நீங்க தகப்பனே ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். விசுவாசிங்க, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க பார்ப்பீங்க. God bless you. Have a blessed day.